சகரியா 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். இந்த அதிகாரத்தில் சகரியா அந்த அர்கமதான் யுத்தத்தினுடைய ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். அதாவது புறஜாதி தேசம் எல்லாமே எருசலேமுக்கு விரோதமாக வரும்னு சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் எருசலேமை ஈஸியாக அழிச்சாங்க. அந்த நாட்களில் எருசலேமை நான் பாரமான கல்லாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னபடியினால அந்த நாட்களில் வந்து அவர்கள் உள்ளே முதல்ல புகுந்து எருசலேமுக்குள்ளே நிறைய கொள்ளை பொருட்களை பிடிச்சி பங்கிட ஆரம்பிப்பார்கள். யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தது போல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். அங்கே ஆண்டவர் நகரம் பிடிக்கப்படும், எருசலேமை முற்றுகை போடுவாங்க, வீடுகளை கொள்ளையடிப்பாங்க, ஸ்திரீகளை அவமானப்படுத்துவாங்க, நகரத்தாரில் பாதி பேர் சிறைப்படுவாங்க, மீதி ஜனமோ நகரத்தை விட்டு அற்புண்டு போவதில்லை. அப்படி நடந்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில தான் இங்கே ஆண்டவர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுகிறது போல அவர்கள் மத்தியில் போராடும்படியாக வருவார். அதனால தான் 4ஆம் வசனத்தில் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு இருக்கிற அந்த எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும். இது இனிமே நடக்க போகிற ஒரு காரியங்களை குறிக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் எல்லாருமே டிவி பெட்டி வச்சிருக்கிறோம், எல்லாருமே டிவிலாம் வாங்கிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக அந்த ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும்போது லைவ் டெலிகாஸ்ட் என்ன செய்யும் நம்ம பார்க்க முடியும். எல்லாருடைய கண்களும் பார்க்கும். அப்படின்னா நிறைய பேர் முன்னாடி கேள்வி கேட்டாங்க, அது எப்படிங்க அவர் ஒலிவ மலையில் வந்து இறங்குறதை இங்கே உள்ளவன் யார் பார்க்க முடியும்? இன்னைக்கு எல்லா உலகத்தினுடைய எந்த மூலைகளில் என்ன நடந்தாலும் அதை நம்ம வீடுகளில் போய் நம்ம டிவி ஆன் பண்ண என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தனக்கு நேசித்தவர்களிடத்துல தரிசனமாகி அவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். அப்பொழுது வெண்வஸ்திரம் தரித்திருந்த 2 பேர் அங்கே நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து நின்றவர்களை பார்த்து சொன்னாங்க, இவர் எப்படி ஒலிவ மலையின் மேலே எழுந்தருளி போனாரோ அதே போல திரும்ப வருவார் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். அதைத்தான் இங்க முன்னமே சகரியா எழுதுகிறார். 4ஆம் வசனத்துல அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற அந்த ஒலிவ மலையின் மேல வந்து நிற்கும். அப்பொழுது அந்த மலை 2ஆ என்ன செஞ்சிடும், மேற்குக்கும் கிழக்குக்கும் நடுவாக 2ஆ பாதி வட பக்கத்திலும் பாதி தென் பக்கத்திலையும் அப்படியே பிளவுண்டு போயிடும். அவருடைய பாதங்கள் அந்த மலையின் மேல வந்து இறங்கும்போது மலை 2ஆ பிளந்து அந்த நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். அந்த பள்ளத்தாக்கின் வழியாக மக்கள் எல்லாரும் ஓடி போவார்கள். ஏன்னா பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தின் மத்தியில எருசலேம் பட்டணம் பிடிக்கப்படுகிறது, அங்கே உள்ள பொருள்கள் கொள்ளையிடப்படுகிறது, ஸ்திரீகள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். எருசலேம் மாத்திரம் உலக நாடுகள் எல்லாம் அதற்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து அந்த படையை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும் பொழுது பள்ளத்தாக்கு உண்டாகி பள்ளத்தாக்குகளின் வழியாக ஜனங்கள் ஆத்சால் மட்டும், அது ஒரு கிராமத்தை குறிக்கிறது. இந்த நாட்களில் அந்த பெயர் காணப்படவில்லை. சகரியாவின் நாட்களில் அந்த இடம் இருந்ததுனால ஆத்சால் அங்கு மட்டும் அவர்கள் ஓடி போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது உசியாவின் நாட்கள்ல பூமி அதிர்ச்சி உண்டானது போல. ஆமா, இங்க ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இதே பூமி அதிர்ச்சியை உசியா ராஜாவின் நாட்கள்ல நடந்ததை எழுதுகிறார். இன்னைக்கு பூமி அதிர்ச்சிகள் எத்தனையோ நடக்குது. ஆனா எது ரொம்ப கொடூரமா நடந்ததோ அதை நம்ம என்ன செய்வோம், மனசுல வச்சிருப்போம். எத்தனையோ இடங்கள்ல சுனாமி வருது. ஆனா நம்முடைய தேசத்துல வந்த சுனாமியை நம்மளால என்ன செய்ய முடியறதில்லை, மறக்க முடியறதில்லை. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய அழிவு. அதே போல உசியா ராஜா அரசாண்ட நாட்கள்ல நடந்த ஒரு பூமி அதிர்ச்சியை போல அந்த நாட்கள் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அவரே வந்து யுத்தத்துல வந்து நிற்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு பூமியில ஒரு மாற்றங்கள் அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து அங்கே வெளிச்சங்கள்லையும் என்ன செய்ய உண்டாகும். ஆமாம், அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அது சந்திரன், சூரியன், இவைகள் எல்லாவற்றிலையுமே ஒரு வித்தியாசம் அந்த நாட்கள்ல என்ன செய்யணும்னு சொல்றாரு, உண்டாகுன்னு சொல்றாரு. இன்னைக்கு மனுஷன் சந்திரனை, சூரியனை,
நட்சத்திரங்களை நம்பி அதன் மேல நம்பிக்கை வைத்து அதை வைத்து தனக்கு நேரிடுகிற காரியங்களை எழுதுகிறவனாக காணப்படுகிறான். இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது சொன்னார், இந்த வசனம் தான் நிலை நிற்கும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் நிச்சயம் அசைக்கப்படும். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையாகிலும் வார்த்தையினுடைய உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை, ஆனால் வானத்தினுடைய சத்துவங்கள் அசைக்கப்படும். அது இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் வந்து நிற்கும் பொழுது அங்கே அழகா சொல்லப்படுது, வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமா இருக்கும், ஒருவேளை மப்பா இருக்கும், ரொம்ப கூராப்பா இருக்கும், ஒருவேளை வெயில் அப்படியே படிச்சுனே அடிக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்பவுமே கொஞ்சம் கிளைமேட்லாம் மாறுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், முன்னாடிலாம் பார்த்தா வெயில் காலம் மே மாதம்னா அக்னி நட்சத்திரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இந்த நாட்களில் மழை பெய்யும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நவம்பரில் மழை பெய்யணும், ஆனால் மழைகள் என்ன செய்யுது, பெய்யுது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பெய்யுது, விடாமல் அடிக்கும். டிசம்பர்னா ஆட்டி படைக்கிற குளிர் நம்மை பிடிக்கும். எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்படுகிற அந்த நாட்களில் முற்றிலுமாக அந்த யுத்தம் நடக்கும்போது திடீர்னு பார்த்தா பயங்கர வெளிச்சமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா ரொம்ப கூராப்பாக இருக்கும், மப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலுமல்ல இரவுமல்ல, சாயங்காலத்தில் பட்டப்பகல் மாதிரி வெளிச்சம் இருக்கும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. ஏசாயா அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்ப ஆண்டவரே தன்னுடைய ஜனங்களுக்காக, எருசலேமுக்காக, யூதாவுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக யுத்தத்துல வந்து நிற்கிறார். எல்லா ஜாதிகளோடு கூட போராடும்படியா, எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்க்கும்படியா வந்து நிற்கிறார். அந்த நாளை குறித்து ஏசாயா 30:26 என்ன சொல்றாரு படிங்க பார்ப்போம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, சந்திரன் வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும், சூரிய வெளிச்சம் மாதிரி இருக்கும். அதான் சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்துல என்ன வருது, சந்திரன் வருதா வரலையா? சூரிய பகவான் பெயர்றாரு, 5:30-6 மணிக்கு விடை பெற்றுட்டு பெயர்றாரு, மறைஞ்சிடுறாரு. அப்போ சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமாமா, சூரிய வெளிச்சம். சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாகும். சூரிய வெளிச்சத்தை பார்த்தா திடீர்னு வெளிச்சம் உண்டாகுங்கிறாங்களே, சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும், 7 பகல் வெளிச்சத்தை போல இருக்கும். இப்ப இருக்கிற வெளிச்சத்தை பார்க்கலாம் 7 மடங்கு வெளிச்சம் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யுத்தம் நடக்கும்போது ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துகிறார் என்கிற காரியத்தை பாருங்க. அவர் சும்மா நம்ம போல வாள் எடுத்து அதை எடுத்து பீரங்கி குண்டு அணுகுண்டத்துக்கு போட்டேன் அப்படிலாம் இல்லை. இயற்கையே அவருக்கு ஆதாரமாக வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், யுத்தத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும், யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். இயற்கை பூமியில பயங்கர மாற்றங்கள், வானிலையில மாற்றங்கள், அவைகள் அந்த யுத்தம் நடக்கும் பொழுது இயற்கையே அவருக்கு ஆதரவாக இருந்து இந்த காரியத்தை செய்யும் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து படிங்க. அதுக்கு முன்னாடி 12 படிச்சிருக்கு பார்ப்போம். அந்த யுத்தம் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லா ஜனங்களும் கர்த்தர் வாதிக்கும் வாதையானது. எல்லா யுத்தத்துக்கு வாரான அவனுக்கு என்ன வாதம் உண்டாகும், திடீர்னு யுத்தத்துல நிற்பான், பராக்கிரமசாலியா நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன உண்டாகும், அவன் காலுண்டி நிற்கையில் திடீர்னு பார்த்தா கால் நல்லா தான் இருக்கும், சதை அழுகி என்ன செய்யும், பொத்துன்னு கீழே விழுந்துடும். இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கொரோனாவின் நாட்கள்ல ஒரு கண்ணு கெட்டு போகிற வியாதியெல்லாம் காமிச்சாங்க இல்லையா? ஆமா, திடீர்னு பார்த்தா கண்ணு பெருசாயிருக்கு, கண்ணு தெரியாம போயிருதுன்னு சொல்லி பயங்கரமா இருந்தது. யாருக்கு இந்த வியாதி, அது ஏதோ ஒரு பிறையா என்னமோ சொன்னாங்க, அது கண்ணு அப்படியே வீங்கி அந்த என்னச்சு பூஞ்சை பிடிச்ச மாதிரி பிடிச்சி அப்படியே கண்ணு போகிறதெல்லாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாதை. அதே போல காரியங்கள் இவங்க யுத்தத்துக்கு நிற்கும் போது திடீர்னு சதை என்ன செய்யும், தானா அழுகி கீழே விழும். கண்கள் குழிகளில கெட்டு போய் கண்ணு தெரியாம போயிடும். திடீர்னு நாவு என்ன செஞ்சிடும், அழுகி கீழே விழுந்துடும். பாருங்க எவ்வளவு கொடுமையான வாதை. நம்ம கொரோனாவின் நாட்கள்லேயே அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டோம். திடீர்னு மூச்சு விட முடியாம ஆகிறான், இருந்தாலும் என்ன செஞ்சிடறான், போய் சேர்ந்துடுறான். எத்தனை ஆக்சிஜன் சிலிண்டரை மாத்தினாலும் காப்பாற்ற முடியும். அந்நாட்கள்ல சதை தானா அழுகி விழுந்துடும். கண்கள் தன்னுடைய குழியில என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். நாவு அவர்களுடைய நாவில இருப்பிடத்துல என்ன செஞ்சிடும், அழுகி போயிடும். படிங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுவார். ஆமா, அடுத்தவன் கையை பிடிப்பான். ஒவ்வொருத்தனை தான் அடுத்தவன் கையை பிடிப்பான். படிங்க. இவனை பிடிப்பான், இவன் அவனை என்ன செய்வான், வெட்டி கொள்ளும். பாருங்க, அதாவது இவனை ஆதரவா பிடிச்சிட்டு போயிடலான்னு பிடிப்பான் பயத்துல.
பயங்கர பயமா இருக்கும். ஐயோ பக்கத்துல நிற்கிறவன் கையை பிடிச்சிக்கலான்னா அவன் இவனை என்ன செஞ்சிருவான், கொண்டு போடுவான். அயலானை நம்பி அந்த நாட்கள் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஒருவேளை எதிரியா இருப்பானு நினைச்சு என்ன செஞ்சிருவான், கொண்டு போடுவான். யூதாவும் எருசலேமிலே, அதாவது எருசலேமை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பட்டணங்களும் இங்கே எருசலேமுக்கு ஆதரவாக வந்து என்ன செய்யும், யுத்தம் பண்ணும். ஆண்டவரே யுத்தத்துக்கு வந்து விட்டபடினால மற்ற ஜனங்களுடைய ஆஸ்தியாகிய பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் மகா திரளா இவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் யுத்தத்துக்கு வருகிறதற்கு முன்பாக இவர்கள் பொருள்கள் எருசலேமில் பங்கிடப்பட்டது. ஆண்டவர் யுத்தத்துக்கு வந்த பின்பாக மற்றவர்களுடைய பொருள்கள் இவர்களுக்காக பங்கிடும்படியான காரியத்தை செய்தார். சரி, அதே போல இவர்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குதிரைகளுக்கும் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களே நடக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனம் படிங்கம்மா. இந்த குதிரை அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், அந்த வாதையை போலவே இருக்கணும். அப்ப எந்த வாதையை போல இருக்கும்? இப்பதான் சொல்லி கொடுத்த என்ன வாதையை மாதிரி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். இவங்க நின்றுட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிச்சு, காலில் சாதா அழுகி விழுந்துச்சு, கண்ணுக்குள்ள இருக்கிற கண்ணு கெட்டு போயிடுச்சு, அப்புறம் நாவு அழுகி போச்சு. அப்படி குதிரைக்கு என்ன, குதிரைக்கு கண்ணு இருக்கா, குதிரைக்கு சதம் இருக்கா, இருக்கு. குதிரைக்கு நாவு இருக்கா, இருக்கு. அவைகளும் என்ன செய்யும், மனுஷனுக்கு எப்படி அழுகி விழுமோ அதே போல குதிரைகளுக்கு அழுகி விழும். இவ்வளவு கொடுமையான நாட்கள் பாருங்க. இயற்கையில மாற்றம். சந்திரனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம். சாயங்காலத்துல பார்த்தா பட்ட பகல் 12 மணிமாய் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் யுத்தத்துக்கு வரும்பொழுது இந்த பூமியில என்ன செய்யும், நடக்கும். மனுஷன் யுத்தத்துக்கு நிற்பான், சதை தானா அழுகி கீழே, அவனுடைய கண்கள் கெட்டு போயிடும். எங்க போய் யுத்தம் பண்ண போறது, கண்ணே இல்லை, நாவு அழுகி விழுந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்கள். நீ சும்மா நான் ஏதாவது புராண கதமாய் சொல்லலை, இனிமேல் நடக்க போகிற காரியங்களே ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசிக்கொண்டது. ஒலிவ மலையில ஆண்டவருடைய பாதங்கள் கண்டிப்பா வந்து இறங்கும். அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க, ஒலிவ மலையில இறங்குகிற பாதத்தை வீட்டில இருந்து எப்படிங்க பார்க்க முடியும், எல்லா கண்களும் பார்க்கும். இன்னைக்கு வீடு, எந்த வீட்லையும் டிவி இல்லாத, நம்ம ஏதாவது வேற முக்கியமான பொருள் ஏதோ இல்லையோ இருக்குதோ தெரியாத, ஆனால் என்ன இருக்கும் கட்டாயம், நம்முடைய கவர்மெண்ட்டே இலவசமாக டிவியெல்லாம் கொடுத்து எல்லார் வீடுகள்லையும் டிவினால் கொண்டு போய் நிறைச்சிட்டாங்க. அதனால் அது இப்போ டிவி கூட தேவையில்லை, எதில் பார்த்துருவோம் நம்ம, ஆமாம் கையிலே வச்சுருக்குறோம், 1க்கு 2 3 அப்படின்லாம் வச்சுருக்குறோம். எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்படியான காரியங்கள் நம்முடைய கைகளிலேயே வைக்கப்பட்டு அவர் ஒளிய மலையில் கால்கள் வந்து இறங்கும்போது அந்த காரியங்களை பார்க்க முடியும். அர்கமதான் யுத்தத்தில் ஒரு பகுதியை எடுத்து வேறு நிறையா நம்ம பகுதிகளை ஏசாயாவில் பார்த்துட்டோம், எரேமியாவில் பார்த்துட்டோம், எசேக்கியேலில் பார்த்துட்டோம், சின்ன சின்ன தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்த்துட்டோம். இவர் கொஞ்சம் புதுசான கருத்தை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். சதை அழுகி விழுகிற காரியங்கள், நாவு அழுகி விழுகிற காரியங்கள், கண்கள் கெட்டு போகிற காரியங்கள், குதிரைகளுக்கும் இப்படி நடக்குங்கிற காரியங்கள், இயற்கை வானிலை, வானத்தினுடைய சத்துவங்களில் ஏற்படுகிற மாற்றங்கள், இவைகளை குறித்து இவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். இன்னும் புவியியல் மாற்றங்களையும் சொல்கிறாரு. என்ன பாருங்க, அதை படிங்க பார்ப்போம். ஒரு காரியம் மட்டும் படிங்களேன். படிங்க. அது வேண்டாம், இருங்க, அதுக்கு முன்னாடி 10 படிங்க. அதாவது இப்ப திரும்ப என்ன செய்யப்படுது, புவியியல் மாற்றங்களும் நடக்குது. வானிலையில நிறைய மாற்றம், யுத்தம் நடக்கும்போது இப்ப புவியியல்ல என்ன செய்கிறது, மாற்றங்கள் நடக்குது. மேடு பள்ளமா இருக்கும்ல, மழையும் குன்றுமா இருக்கும்ல, அவைகள் எல்லாமே என்ன செய்யறது. அதனாலதான் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தகர்த்து எல்லாமே சமவெளியா என்ன செய்யும், மாற்றம். எருசலேமை மாத்திரம் உயரமான ஒரு சீயோன் மலையில வைக்கும்படியா மீதி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரன்னு சொல்றோமே, அதே போல
இங்கே அவர்களுடைய தேசத்தின் எல்லையை சொல்லி, இது சிறையிருப்புக்கு போகிறதற்கு முன்பாக அவருடைய எல்லைகள் இதாதான் இருந்துச்சு. அந்த எல்லையை குறித்து இங்கே சகரியா எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த எல்லைகள் முழுவதிலும் எல்லாம் சும்மா புல்டோசரை வச்சு அடிச்சு நொறுக்கணுமா என்ன செய்ய மாற்றோம், எல்லாம் சமவெளியா மாற்றப்படுறோம். சிங்காசனத்தை அமைத்திருக்கிற என் ஆண்டவர் மாத்திரம் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிறபடி அவர் உயர்ந்த இடத்துல அவர் என்ன செய்வார், வீற்றிருப்பார். 9 படிங்க, 9. அப்பொழுது கர்த்தர், இப்ப மறைமுகமா ராஜாவா இருக்கிறார். அன்னைக்கு எல்லாரும் கண்ணாலே அவர் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கர்த்தர் பூமி எங்கும் ராஜாவா இருப்பார். ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். இப்போ மழைக்காலங்கள்ல மட்டும் அவங்களுக்கு தண்ணி இருக்கும், வெயில் காலங்களில் தண்ணி இருக்காது. அதனால 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்நாளிலே இயேசு இந்த பூமியில வீற்றிருக்கும் பொழுது ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரம் என்பது சபக்கடலுக்கு பாதி ஓடிரும், பாதி மேற்கு சமுத்திரத்துக்குன்னா மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். சிலவங்க இப்போ நமக்கு பைப்பு போடுறாங்கல்ல, ஒரு பைப்பு மீட்டர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. மீட்டர் போட்டு காசு வசூலிக்கும் போது தான் தெரியும். இப்போ சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு கருப்பு கலர் பைப் போட்டாச்சா, ப்ளூ கலர் பைப் போட்டாச்சா? ஆமாம் போட்டாச்சுங்க. என்ன செய்யும், திருக்குனா 24 மணி நேரம் தண்ணி வரும். அப்படியே அப்போ தண்ணி பஞ்சமே இருக்காதா? அது லேசாக திருக்கணுன்னே மீட்டர் ஓடி மாதம் பில்லு வரும்போது தான் தெரியும் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் ஆட்சி செய்யும் பொழுது மாரிக்காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் தண்ணி பஞ்சமே இல்லாதபடி மாற்றி போடுவார். இன்னைக்கு நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்துக்கும் அடுத்த ஸ்டேட்டை எதிர்பார்த்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதற்கு நீ ஒரு ஆணையம் அமைத்து அதில் ஒரே பஞ்சாயத்தாக தான் போகுது. நியூஸ் பேப்பர்காரனுக்கும் டிவியில் உள்ள சேனல்காரங்களுக்கும் அது போதும். இது விவாதத்துக்கும் சட்டசபைகளின் விவாதத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் இதுதான் இப்போ திருப்தியாக இருக்குது. இந்த காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த நாட்களில் ஆண்டவர் இந்த பூமியில் தண்ணி பஞ்சம் இல்லாதபடி என்ன செய்வார், மாற்றம். மாரி காலத்திலையும் தண்ணி இருக்கும், கோடை காலத்திலையும் தண்ணி இருக்கும். ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்பட்டு வரும், எருசலேமில் இருந்து புறப்பட்டு. 1000 ஆண்டு ஆட்சியை குறித்து இங்கே சகரியா எழுதுகிறதை பாருங்க. கர்த்தர் பூமி முழுவதுக்கும் அவர் ஒருவரே ராஜாவாக இருப்பார், வேற யாரும் இல்லை. அவர் ஒருவரே ராஜாவாக வீற்றிருப்பார். என்ன இங்கே கீழே வந்திருக்க பார்ப்போம். இதை சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தால இவங்க தேசமெல்லாம் என்ன செய்யும், அனாலியேல் கோபுரம் துவங்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்படும் அப்படின்னு சொன்னால் நெகேமியா 3:1 அனாலியலின் கோபுரத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அங்கேருந்து எல்லா காரியங்களிலும் மக்கள் குடியேற்றப்படுவார்கள். ஏன்னா எல்லாம் சிறையிருப்புலேருந்து என்னால் எங்கே வந்துடுவான், அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்துடுவார்கள். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி. இது நம்ம மற்ற நிருபங்களில் படித்தோம், மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களில் படித்தோம். ஈட்டி வச்சிருக்கவன் என்ன செஞ்சிருவான், அறிவாளாக மாற்றிடுவான், அப்படி தானே? ஆமாம். அதுக்கப்புறம் வில்லு வாள் வச்சிருக்கவன் என்ன செஞ்சிருவான், கோடா அதை கொத்துற மண்வெட்டியாக மாற்றிடுவான். மண்வெட்டிகளையும் அருவாள்களாகவும் மாற்றி விடுவார்கள். யுத்தத்தை தேசங்கள் கற்பிக்க. இன்னைக்கு மிலிட்ரிலாம் இருக்குது. இன்னைக்கு மிலிட்ரிக்கு நிறையா பணங்கள் செலவிடப்படுது. போர் விமானங்கள், போர் கப்பல்கள், எல்லா காரியங்களும் இன்னைக்கு வாங்கப்படுது. போர் ஆயுதங்களுக்கென்று சோத்துக்கு வழி இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேசங்கள் என்ன செய்யுது, அவைகளுக்காக செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் யுத்தத்துக்குன்னு சொல்லி ஒரு பைசா கூட என்ன செய்ய வேண்டியதில்லை, செலவே வேண்டியது. இயேசு கிறிஸ்து ராஜாவாக வீட்டிருக்கும் போது யுத்தத்தை தூண்டி விடுகிற ஆளை எங்கே பிடிச்சி அடைச்சி வச்சிருக்குது, பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்கு. அதனால் தேசத்தில் யுத்தங்கள் என்ன செய்யப்படாது, கற்பிக்கப்படாது. அவன் பார்ப்பான் வேலை இல்லாமல் சும்மா துரு பிடிச்சிட்டு கிடக்குது வாள், அது மண்வெட்டி ஆக்குனா கூட நிலத்தை கொத்தலாம்பான். அது சும்மா ஈட்டி எதுக்கு, ஈட்டி அப்படியே சாட்சி வச்சிருக்குது. அறுவாடா செஞ்சால் அறுவடையாவது என்ன செய்யலாம், நிறைய விளையுதா, அதையாவது அறுக்கலாம். தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குது, 24 hours தண்ணி இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், அறுவடை செய்யலாம். அப்படிங்கிற காரியங்கள் ஒரு தேசத்தில் மிகப்பெரிய ஒரு செழிப்பு. யுத்தத்தில் நடக்கிற காரியங்களையும் ஆண்டவர் ராஜாவாக இருக்கும் பொழுது இருக்கிற செழிப்பை காட்டுக. கடைசி ஒரு 2-3 வசனம் படிக்க ஜெபம் பண்ணிடலாம். இது எகிப்தியருடைய பாவத்திற்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்திற்கும் வரும் ஆக்கினை. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். 16 படிச்சிருக்கீங்களா? 16ல இருந்து படிங்க. 16. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும். சண்டை முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சவரை பார்க்குறான். அந்த கால் அழுகாதவன், நாக்கு அழுகாதவன், கண்ணு போகாதவன்லாம், எப்பா இவர் பெரிய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறான், கட்சி மாறிடுறான். அந்த பக்கம் சார்ந்து வருகிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, 2 பேர் தான் இருப்பான். ஒருத்தன் கர்த்தனை தொழுது கொள்கிறவனா இருப்பான், இல்லை வாதையினால அடிபட்டு சாகிறவனா இருப்பான். அந்த யுத்தத்தின் நாட்களில் 2 பேர் தான் இருப்பான்.
கட்டாயம் ஒருத்தன் தொழுது கொள்ளணும், இல்லைன்னா என்ன செய்யணும், வாதையில இன்னைக்கு எல்லாம் இருக்கிறான், மீடியேட்டராகவும் இருக்கிறான், அங்கேயும் போறான் இங்கேயும் போறான், அங்கேயும் தொட்டு கும்பிட்றான் இங்கேயும் தொட்டு கும்பிட்றான், அதையும் செய்யறான் இது அங்க அப்படி இல்லை. ஒன்று தொழுது கொள்ளணும், இல்லைன்னு செய்யணும், வாதையினால இந்த ரெண்டே கூட்டத்தார் தான் இருப்பாங்க. அவர்கள் நடுவில் இந்த இப்போ 16 படித்த அந்த வசனத்தின்படி எல்லாரும் என்ன செய்யணும், ராஜாவை தொழுது கொள்ளும்படி கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கு வருஷா வருஷம் வருவார். அந்த நாட்களில் கூடார பண்டிகை தான் பயங்கர விசேஷமாக நடக்கும். இன்னைக்கு ஒரு அமாஸ் யுத்தம் நடந்தது பார்த்தீங்களா? முதல்ல இஸ்ரவேலை தாக்குனாங்கல்ல, எத்தனை ஏவுகணைகளை அனுப்புனாங்க? 5000 எவ்வளோ அனுப்புனாங்க தெரியலையோ, 5000 ஏவுகணைகளை அனுப்பிட்டான். அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? நம்ம தான் ஒன்றுமே தெரியாம இப்படியே இருக்கும். சினிமாக்காரன் அவன் நடித்தான், அவன் என்ன பரிசு வாங்கினான், அவன் என்னத்தை வாங்கினான், இப்படியே தான் நம்ம பார்த்துட்டு அலைகிறோம். அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரிக்கிற அந்த நாளில் தான் அமாஸ் 5000 ஏவுகணைகளை என்ன செய்தான் அனுப்பி கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த இந்த நாட்கள். அவனுக்கு தெரியுது எருசலேமின் மேல நமக்கு தான் கண்ணு இல்லை. யாருக்கு கண்ணு இருக்கு? சாத்தானுக்கு கண்ணு இருக்கு. இந்த எருசலேமில் தானே அவர் சிங்காசனம் போட போறேங்கிறாருன்னு சொல்லி தான் நாடுகளை தூண்டி விட்டு எருசலேமை நொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். கூடார பண்டிகையை வருஷா வருஷம் அவர் கொண்டாட போறாரா? இன்னைக்கு கொண்டாடுகிற கூடார பண்டிகையிலே எப்படி திகில் உண்டாக்குகிறேன்னு சொல்லி 5000 ஏவுகணைகளை அடித்து நொறுக்கிறான், அனுப்பி விடுறான். பாருங்க, நெட்ல போட்டு பாருங்க. கூடார பண்டிகை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த நாட்கள்ல தான் 5000 ஏவுகணைகள் அமாஸ் அனுப்பி விட்டதை பார்க்க முடியும். வருஷா வருஷம் ஆண்டவர் வேதம் சொல்லுது. நம்ம வரியா வசனம் படிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை அதே தான் பார்க்கிறோம். எங்கெல்லாம் எழுதியிருக்கிறார்? நீ சத்தியத்தை பாருங்க. அவன் பார்க்கிறான், சாத்தானுக்கு தெரியுது எதிர்காலத்துல என்னென்ன செய்ய போறாருன்னு தெரியுது. கூடார பண்டிகை வருஷா வருஷமா நீ கொண்டாட போறீங்க, இன்னைக்கே கூடார பண்டிகையில திகில் உண்டாக்குகிறேன் என்று உண்டாக்குகிறான். கூடார பண்டிகை வருஷா வருஷம் கொண்டாடுறதுக்கு வந்துதான் ஆகணும். அதுக்கு தான் என்ன போடுவாங்க, பைபாஸ் போடுவாங்கன்னு பார்த்தோம். பெரிய பெரிய பெரும் பாதையான வழிகள் இருக்கும்னு பார்த்தோம். எல்லா தேசங்களிலிருந்து வருஷா வருஷம் வரணும். வருஷா வருஷம் வரலன்னா அவன் தேசத்துல என்ன செய்யாது, மழை பெய்யாது என்கிற காரியம். கீழே படிங்க, ஜெபம் பண்ணி முடிச்சு. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவைகள் மேல் மழை வருகிறது. அவன் வருஷிப்பதில் மழை வருகிறதில்ல. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால், எகிப்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. சேராமலும் போனால் பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கிற வாதையே அவர்கள் மேலே என்ன செய்யும்? வாதிக்கும் வாதம் என்னன்னு படிச்சோம், அப்படிதானே? மலைத்தாழ்ச்சி, அப்புறம் சத அழுகிறது, கண் அழுகிறது, நாவு அழுகிற காரியங்கள் நடக்கும், வாதைகள் வரும். அதுக்கடுத்த ஆமா, கூடார பண்டிகை ஆசரிக்க வராதவர்களுக்கு வருகிற ஆக்கினை தண்டனை. அந்த நாட்கள்லையும் தண்டனை இருக்கும். 1000 வருட அரசாட்சியில தேவனை தொழுது கொள்ள வராத ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? தண்டனையை அவர் வழங்குவார். இனி வருகிற நாட்களிலே அவைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க பார்ப்போம். ஆனா பாவங்கள் அதிகம் இருக்காது. குதிரைகளின் மணி இருக்கலாம், கழுத்துல மணி தொங்க விட்டுருக்கிறாங்களா, அதுல என்ன எழுதி வச்சிருக்கோம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பரிசுத்தமானது உலகத்திற்குரியங்கிறது வித்தியாசமே என்ன செய்யாது இருக்க. இன்னைக்கு கோயிலில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களாம், ரொம்ப பரிசுத்தமாக வச்சிருப்போம். அதை யாரும் அதிகமாக என்ன செய்ய முடியாது. இப்போ கம்யூனியன் கொடுக்குற பாத்திரத்தையே அதை இருக்கக்கூடிய போதகர் அவங்க தான் என்ன செய்வாங்க, கையாளுவாங்க. நம்ம தொடக்கூட கூடாது, பக்கத்தில் போக முடியாது. அந்த நாட்களில் குதிரை களத்தில் தொங்க விட்டுருக்கிற மணிலேயே என்னதான் எழுதி வச்சிருக்கிறோம்? பரிசுத்தம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களிலும் பரிசுத்தம் என்ன செய்யும்? நிறைந்திருக்கும். சாதாரண காரியம். ஒரு குதிரை கழுத்துல இருக்கிற மணிகள்ல கூட பரிசுத்தம் என்று எழுதி இருக்கும். ஆமா, எல்லாத்துலயும் பானை, அங்க உள்ள பானை வித்தியாசம், பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள பானை வித்தியாசம், பலிபிடத்துல இருக்கிற பானை வித்தியாசம். எல்லா பானையத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? பானையையும் பரிசுத்தப்படுத்திடுவாரு. ஆமா, இது ஆண்டவருக்கு பரிசுத்தம். அதான் சொல்லிட்டேன், உலகத்துக்குரியது ஆண்டவருக்குரியதுங்கிற வித்தியாசமே இல்லாதபடி எல்லா பானையிலையும் சமைச்சாலும் அது என்னதான் இருக்கும்? பரிசுத்தமானதாகத்தான் இருக்கும். ஆமா, பலியிடுகிற யாவரும் வந்து அவங்களும் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? எல்லாருமே பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு விடுவார்கள் ஆண்டவருடைய ஆட்சி. உலகத்தை சார்ந்தவைகள் பரிசுத்தமானவைகள் என்கிற வேறுபாடே இல்லாதபடி
எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிசுத்தமாக மாற்றி விடுவார். கடைசி அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லைன்னா கள்ளன், திருடன், அக்கிரமக்காரன். இன்னைக்கு நமக்கே சந்தேகமா இருக்கு, இவர் பைபிளை தூக்கிட்டு வராரா, இவர் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை அக்கிரமக்காரரா, இவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரா, ஆண்டவருடைய வார்த்தையா இல்லை சொந்த வார்த்தையை அடிக்கிறாரா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்குது. போன அதிகாரத்திலே பார்த்துட்டோம். கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னா யார் குத்தி கொண்டு போட்டுருவா? சொந்த அப்பா அம்மாவே குத்தி கொண்டுருவாங்க. அதனால அந்த 1000 வருட அரசாட்சியில கானானியன், துன்மார்க்கன், 2 வேடம் போடுகிறவன், கபடஸ்தன், சபிக்கப்பட்டவன் அவருடைய காரியத்துல தேசத்துல என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அவருடைய கர்த்தரின் ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களை நம்பி என்ன செய்யலாம், 100க்கு 100 போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கே கிறுக்குனி தான் இருக்குது. சரியா இருக்குமா, சரியா இல்லையா? நிறைய பேர் மாறிடுறான். இந்த சபைக்கு ஒரு நாள் போறாங்க, அந்த சபைக்கு மாறி விடுகிற அந்த நாட்கள்ல நம்பி போவாங்க. இவர்கள் ஆண்டவர் நியமித்திருக்கிறபடினால இவர்களிடத்துல நிச்சயமாக 100க்கு 100 பரிசுத்தம் இருக்கும்னு சொல்லி நம்பி அந்த ஆராதனையில கலந்து கொள்கிறவர்களாக காணப்படுவாங்க. இதோடு கூட சகரியா அந்த கூடார பண்டிகையை, அந்த ஆசரிப்பின் பண்டிகையை, கூடார பண்டிகைனா என்னன்னு கேட்டிங்கன்னா மரக்கிளைகள், அதான் மிருது செடிகளுக்குள்ள பள்ளத்துக்குள்ள நின்னார அந்த செடிகளின் கிளைகளை வெட்டி கொண்டு வந்து கூடாரங்கள் அமைத்து அறுவடையில் கிடைச்சிருக்கிற ஸ்தோத்திர பலிகளை அவர்கள் செலுத்தி, ஆண்டவருக்கு செலுத்தி அந்த பண்டிகை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. எங்களுடைய விளைச்சல் இவ்வளவு கிடைச்சிருக்குது, எங்களுடைய வருமானங்கள் இவ்வளவு கிடைச்சிருக்குது, அதனால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக எருசலேமுக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லி அந்த மழை வருஷிக்க பண்ணுகிற ஆண்டவருக்கு, தங்களுக்கு ஆசீர்வாதங்களை தந்த ஆண்டவருக்கு, தங்களுக்கு ஆகாரத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு பண்டிகையைத்தான் கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதை வருஷா வருஷம் ஆண்டவர் அனுசரிக்க வைப்பார். 1000 வருஷமும் அந்த பண்டிகையை என்ன செய்யணும், கொண்டாடியே ஆகணும் என்கிற காரியத்தோடு கூட சகரியா இந்த வெளிப்பாட்டை சொல்லி அவர் முடிக்கிறார்.